வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள், சூப்பராக நிறைய மாங்காய் வந்து பறிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கட்டிங்ஸும் சரி, விதையும் சரி ஒன்றாவே பகிரலான் இருக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இனிமேல் பகிர போகிறேன். கேட்குற அத்தனை பேருக்குமே பகிர போகிறேன். என்னென்ன விதைகள் கொடுக்க போகிறேன், என்னென்ன கட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன், எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஆனால் என்னன்னாக்கா, நீங்கள் ஒன்று பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ சீட் கொடுக்குற வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால மீதி நான் என்ன பேசுகிறேனே உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆனால் நார்மலாகவே நான் பேசினா புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு மூக்கை அடைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். மூக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்தளவு வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா எதனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஊருக்கு போயிருந்தேங்க. ஊருக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் ஊருக்கு சென்னைக்கு போகிறேன், நீங்கள் வந்து இங்கே திருச்சியில் என்னோட செடியெல்லாம் பார்த்துக்கோங்க, என் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு செடியே பிடிக்காது, செடிக்கிட்ட வரவும் மாட்டார், தண்ணியும் விட மாட்டார். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு நான் இதை வச்சு தான் பார்ப்பேன். நீங்கள் வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டுட்டு பார்த்துக்கணும். அப்போ ஒரு செடி காஞ்சி போனால் கூட என் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்னதும் பார்த்திங்கன்னா தினமுமே தண்ணி ஊற்றிட்டாரு. தினமுமே தண்ணி ஊற்றி செடிகள் மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 செடிகள் இருக்குது. எல்லாம் காலி. ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக அடினியம்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாக அடியில் கட்டிக்கிச்சு. ஏன்னா அடினியம் பொறுத்த வரைக்கும் தண்ணியை சேகரிக்கிற பிளான்ட்டு. நம்ம ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றினோம்னாக்கா அந்த தண்ணியை வந்து சேகரித்து வச்சுக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் 1 மாதம் ஆனாலும் நீங்கள் ஊற்றவே தேவை கிடையாது. நான் எதுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுங்கன்னு சொன்னால், அந்த 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுங்கன்னு சொன்னால் தான் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் சொல்லிட்டு போனேன். ஆனால் இப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. நான் வந்ததுமே எனக்கு பார்த்து ரொம்ப அப்படியே ஷாக்கு. விதைகள்லாம் பார்த்திங்கன்னா வெடித்து போயிருந்தது. செடிகள்லாம் அழுகி ஒரு மாதிரி செம்ம நாஸ்தி ஆகிப்போச்சு. எனக்கு மாவு பூச்சி வந்து சில செடிகள் செத்து தொட்டி மட்டும்தான் இருந்தது. மண் தொட்டி தான் இருந்தது, செடிகள் இல்லை. அந்த அளவு வந்து ரொம்பவே நாஸ்தியாகிடுச்சு. கீழெல்லாம் பாருங்கள், தண்ணி ஊற்றி செம்மண் ஃபுல்லுமே கீழே இறங்கிடுச்சு. அடினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, தண்ணி விட்டோம்னாக்கா அது அடியில் போயிட்டு அப்படியே ஸ்டோர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எனக்கு எல்லா பிளான்ட்டுமே அழுக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கஷ்டம் பார்க்கும்போது. ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா அப்படி குழந்தை வளர்க்குற மாதிரி தான் நான் வளர்த்திட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன பூ பூக்குதுன்ட்டு அப்படி பார்த்து ரசித்து நம்ம தோட்டத்தில் வந்து அவ்வளோ அழகாக வளர்த்திட்டு இருந்தேன். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய பிளான்ட்டு எதுக்கு தண்ணி ஊற்றணுமோ அதுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கிறாரு, எதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாதோ அதுக்கு நிறையா தண்ணி ஊற்றிருக்காரு. சரி என்ன பண்ணுறது, பரவாயில்ல, ஓரளவு செடியை காப்பாற்றிருக்கோம். இதுக்கு மேலே இங்கே விட்டுட்டு போனோன்னா சரிப்பட்டு வராதுன்னு ஃபுல்லாக இந்த மண்ணெல்லாம் தொட்டியெல்லாம் நகட்டிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த தொட்டியில் இருக்கிற செடி மண்ணை ஒரு கேரி பேக்கில் கொட்டிட்டு செடியெல்லாம் வந்து பெட்டியில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா ஓவர் பாசம்தான். பாருங்கள், அந்த அப்பப்போக்கு தண்ணி விடுங்கன்னு சொன்னாக்கா ஃபுல்லுமே தண்ணி விட்டு என்ன அவரோட ஏங்க இப்படிலாம் நிறைய தண்ணி விட்டு வச்சுருக்கீங்க, நீ தான் சொன்னில்ல என் மேலே பாசம் இருந்ததுன்னா தண்ணி விடுன்னு சொன்னால் நான் தினமும் தண்ணி விட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டாரு. சரி, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே வந்துட்டேனாக்கா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எனக்கு வேலை அவ்வளோவா வைக்கவே மாட்டார். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் தான் சூப்பராக வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து நண்டு, அதுக்கப்புறம் ரசம், அப்படி எல்லா சமையலும் வந்து அவர் தான் பார்த்துக்குவார். நிறையா சிஸ்டர் சொன்னீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க, கண்ணு பட்டு போகும்னு. நிஜமாகவே சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, எங்கள் வீட்டுக்காரை வந்து வேணான்னு ஒதுக்கி ஒரு எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிது. வேறு ஒருத்தங்க வேணான்னு தூக்கி போட்ட லைஃப் எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான ஹஸ்பண்டு. அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது.
இப்போ பெண்கள் விஷயத்துலேயும் சரி, இந்த சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஏன் இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட கூட ஒரு அதிர்ந்து கூட பேச மாட்டார். அவ்வளோ சூப்பரான ஒரு நல்ல மனுஷன். கடவுள் பார்த்திங்கன்னா எனக்குன்னு கொடுத்தனால தான் எனக்காக வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கேரிங்காக என்னை பார்த்துக்குவாங்க. இங்கே வந்துட்டேன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். எந்த வேலையும் நான் செய்யவே மாட்டேன். நான் இந்த 2.5 மாதம் 3 மாதம் லீவில் கூட இங்கே இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட நான் கிச்சனுக்கே நான் போய் சமைக்க மாட்டேன். அவரே தான் ஃபுல்லாக சமைச்சு வச்சுட்டு போவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தங்க வேணான்னு நிராகரிக்கிற லைஃப் வந்து இன்னொருத்தங்களுக்கு கிடச்சிதுன்னா, அது எப்போவுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஹஸ்பண்ட் எனக்கு. என்னை கல்யாணம் பண்ணும்போதே சொன்னார், "உனக்கு வந்து நான் லைஃப் லாங் வந்து உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நீ வந்து வீட்டு ராணி மாதிரி உன்னைய பார்த்துக்குவேன். கண்டிப்பாக வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட என்னை அடித்ததோ திட்டினதோ கிடையாது." அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டுங்கிறனால நான் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த செடிகள் தான் பிடிக்கும்னாக்கா, இங்கே பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு செடிகள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே அவருமே இங்கே வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், நம்ம கார்டனுக்கு வந்து நான் அவர்கிட்ட கடலை புண்ணாக்கு கேட்டிருந்தேன். அது வந்து 20 கிலோ கடலை புண்ணாக்கு, அப்புறம் அரைச்சி வச்ச எண்ணெய், இது எல்லாமே பஸ்ஸில் தான் வந்திருக்காரு, தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்தளவு வந்து ஒரு அன்பான ஹஸ்பண்ட் கிடச்சதுனால எனக்கு வந்து சுற்றி என்ன கஷ்டம் வந்தாலும் என்னால் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை. இல்லைன்னா வெளியில் இருக்கிற ப்ரெஷருக்கும் எங்கள் வீட்டுக்காருமே என்கிட்ட கொஞ்சம் ஹார்டாக நடந்திருந்தாங்கன்னா என்னோடய கஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த சூழல் வந்து எனக்கு இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் வந்து காட் வந்து எனக்காக கிஃப்டாக கொடுத்தது, உலகத்துலேயே வந்து பெஸ்ட்டான ஒரு பரிசாக கொடுத்ததா தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்குமே. அதனால் அந்த அன்பு வந்து எனக்கு மட்டும் கிடையாது, அவருக்குமே இருக்குது. அதனால தான் பாருங்கள் இந்த செடிகள்லாம் வீணாக போனதுக்கும் காரணம். அப்புறம் வந்து இந்த இலவச காய்கறி விதைகள், அப்புறம் வந்து கட்டிங்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பர்சனலாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ரீ போஸ்ட்டில் அனுப்ப சொல்கிறீங்க. ஃப்ரீ போஸ்ட்டில் ஒரு 100 கவர் அனுப்புனேன்னாக்கா 95 கவர் போகுதுங்க. 95 போகுது, 90% போகும். அந்த 10% ஒரு 7-8% போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து என்கிட்ட ஐயோ 1 வாட்டி 2 வாட்டியெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 100 வாட்டிக்கு மேலே ஒவ்வொருத்தங்களும் ஒரு 6-7 வாட்டி கேட்குறாங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து 100 வாட்டி கேட்கும்போது அது ஒரு மாதிரி மைண்டு வந்து அப்செட் ஆயிடுது. ஏன் இதை கொடுக்கணுங்கிற மாதிரி தான் தோணுது. இது என்னோடய மிஸ்டேக்கான்னு கேட்டால் என்னோடய மிஸ்டேக் கிடையாது. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுற விதைகள் என்னோட தோட்டத்துலேயும் சரி, சில சகோதரிகள் எனக்கு அனுப்பின விதைகளும் சரி, நான் தொடர்ந்து கலெக்ட் பண்ணி அதை சேகரித்து மக்களுக்கு கொடுக்கும்போது அது எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரியாது. நான் வந்து போஸ்ட் கவர் வாங்கணும்னு போஸ்ட் ஆஃபீஸ் யாரையாவது விட்டு அனுப்புகிறேன்னாக்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வண்டிக்கு அது போயிட்டு வர்றதுக்காவது ஒரு 100-200 கண்டிப்பாக நான் கொடுக்கணும். ஒரு வாட்டி போயிட்டு வராங்கன்னா என்கிட்ட 20 கவர் 30 கவர் தான் கொடுப்பாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கவர் 100 கவர்னு கொடுப்பாங்க. ஒரே டைமில் போஸ்ட் ஆஃபீஸில் 100 கவர்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி நான் போயிட்டு ஒரு 3-4 வாட்டி போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதில் நேம் எழுதி ஒவ்வொருத்தங்களுக்கும் விதைகள் வந்து பேக் பண்ணி அதை ஒட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டு அவங்க கொரியர் பண்ணி இவ்வளோ கஷ்டம் எதுக்காக நான் பண்ணணும் சொல்லுங்கள்? எனக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற காசு தான் நீங்கள்லாம் கொடுக்குற இத்தனை பேர் கொடுக்குற 400 500. சாரி, ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நான் 1000 மேலே தான் வந்து சாப்பிடுவோம். இப்போ வெளியில் போனோன்னா அந்தளவு விலைவாசி அதிகமாக போகுது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி விதைகள் வந்து ஒரு 100 பேர் கேட்குறீங்கன்னா ரூ. 20 கணக்கு பண்ணி பாருங்கள். அதில் கவரே ₹5 போயிடுது. சின்ன கவர்னால் தான் உங்களுக்கு ₹5, பெரிய கவர் ₹10. அதுக்கு வந்து நான் ஒட்டுற அந்த கம்மு வாங்கணும், இத்தனையும் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இலவச விதைகள்னு உட்காந்து அதை பேக் பண்ணி நேம் எழுதி அட்ரஸ் எழுதி கஷ்டப்பட்டு
கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து விட்டு அதை கொரியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் காசை கொடுத்து இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னா இதில் என்ன எனக்கு பெருசாக கிடச்சிட போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. 1, 2 பேர் போகாதவங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், எனக்கும் லாபம் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? இந்த என்கிட்ட இருக்கிற அடினியம் செடி வந்து ஒரு நேரம் நான் சேல்ஸ் பண்ணேன். சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நான் வாங்கும்போது 250, 200 வாங்கிட்டு வரேன்னாக்கா நான் ஒரு வருஷம் வளர்த்திட்டு 300, 350 அப்படிங்கும்போது ஒரு 10 பேருக்கு கொடுக்குறேன்னா அந்த டைமில் ஒரு டைம் 2, 3 வாட்டி எனக்கு 1000 ரூபாய் கிடச்சிது. ஒரு டைமுக்கு 1000 ரூபாங்கும்போது ஒரு 10 டைமுக்கு நான் ஒரு 10 அடினியம் சேல் பண்ணும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படி சரி கை செலவுக்கு மாதிரி எனக்கு ஆகும் போது அந்த 1000 ரூபாயை நான் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ தொட்டி வாங்குறதோ இல்லை மண்புழு உரம் வாங்குறதோ நம்ம அதெல்லாம் பண்ணினா தான் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஈல்டு கிடைக்கும். விதைகளுமே நம்ம சேகரிக்க முடியும். மாடி தோட்டத்தில் சும்மா வந்து விதைகள் வந்து கிடைக்காது. அதுக்கான உரங்கள் நம்ம வந்து போடணும். அப்பப்போ வந்து மண்புழு உரமோ இல்லைனா வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும் செடிகளுக்கு. அதுக்கான செலவுகளை நான் வந்து இதிலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரீ பிளான்ட் அனுப்பும்போது நிறைய வரலன்ட்டு சொன்னது மட்டும்தான் என் காதில் விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் போன அந்த 90 பேர் வந்து நமக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு சில நல்ல உள்ளம் கொண்டவங்க மட்டும்தான் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க நான் போட்ட கொடுக்குற விதைகள் போட்டு வளர்கிற வீடியோஸுமே எனக்கு அனுப்புவாங்க, நன்றி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு சில பேர் இப்படி இருக்கிறாங்க. அதை தட்டி விட்டுட்டு நல்ல குணங்கள் இருக்கிறவங்களுமே இதில் இருக்காங்க. அதுக்காக கொடுப்போங்கிற மைண்ட் செட்டு தான் நமக்கு நான் கொடுக்கறதுக்கான காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் பார்த்திங்கனாக்கா முதல்லாம் வந்து குரூப்பில் நான் தான் சேர சொல்லி எல்லாரையுமே நான் சொல்லுவேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து நான் யாரையுமே சேர சொல்கிறதில்ல. நம்ம குரூப்பில் இருந்துக்கிட்ட அவங்க அண்ணி, அவங்க அக்கா, அவங்க சித்தி, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் சிஸ்டர் இவங்க எங்கள் சித்தி, இவங்க எங்கள் பெரியம்மா, இவங்கள குரூப்பில் சேருங்கன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்மளோட ஃபேமிலி வந்து ரொம்ப அப்படியே பெருசாக எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம குரூப் நண்பர்களுக்காக நான் கண்டிப்பாக எப்போ விதைகள் கேட்டாலுமே நான் பகிர்றதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் என்னென்னா நான் குரூப்பில் போடுறது கிடையாது. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இந்த கட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நம்ம குரூப் நண்பர்களுக்கு முதலிடம் தான். எப்போவுமே என்ன விதைகள் கேட்டாலும் என்ன கட்டிங்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் என்னென்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். ஃப்ரீ சீட் கொடுக்கும்போது மட்டும் வீடியோவை பார்த்துட்டு கேட்டால் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது. அதுவுமே நான் வந்து சொல்லிடுறேன். என்ன கருத்து நம்ம சொல்கிறோன்னு அவங்களுக்கு புரியறதே கிடையாது. இப்போ குரூப்பில் ஒரு சில சின்ன சர்ச்சை வருது. இப்போ 250 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சில சர்ச்சை வரும். அந்த டைமில் வந்து எனக்கு சில சிஸ்டர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த விதைகளுக்காக என்கிட்ட ஐஸ் வச்சு பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து என்னை யாருமே வந்து என்கிட்ட பர்சனலாக வந்து மெசேஜ் போடுறாங்க, கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்கன்னு. ஆனால் வந்து அந்த குரூப்பில் வந்து நமக்கான குரல் வந்து ஒரு சில தோழிகள் மட்டும்தான் கொடுத்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல உள்ளம் கொண்ட சில நண்பர்களும் நமக்கு இதில் கிடச்சிருக்காங்கங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த குரூப்பில் நான் வந்து அட்மினாக இருக்கிறேன் அப்படின்னு நான் என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது. எதுவுமே அதை வச்சு நான் வந்து யார்கிட்டேயும் வந்து ஒரு ரூலாக பேசுறதில்லை. அவங்க அப்படி பேசுகிறாங்களா, அவங்கள தூக்கணும்னு நினச்சாக்கா ஒரு நிமிஷத்தில் தூக்கிடலாம். கிடையாது. இது வந்து பொது சோஷியல் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பேசுகிறதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால நான் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ குடும்பம்னா சண்டை வரது இல்லையா, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. இருந்தாலும் சின்ன மன வருத்தம் நமக்கு இருக்கும் இல்லையா. நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு அப்பாவும் ஒரு மகளும் சண்டை போடும்போது அம்மா சப்போர்ட் பண்ணலை, தங்கச்சி சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருக்குது. இருந்தாலும் அதையும் நம்ம பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு
அப்புறம் வந்து சில நண்பர்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேனாக்கா, எல்லா கட்டிங்ஸுமே நான் கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் கொரியர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கொரியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். எப்படின்னா ஒரு நாள் முன்ன பின்ன லேட் ஆனாலுமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டுங்கும்போது உங்கள் கைக்கு உடனே வந்துடும். எனக்கு பிரச்சனையே இருக்காது. கொஞ்சம் மைண்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இல்லை எனக்கு பரவாயில்ல 20 ருபீஸ் கவர்லேயே நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நான் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக தயாராக இருக்கேன். ஆனால் வரலைன்னா தயவு செஞ்சு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், என்ன கேட்காதீங்க. இப்போ வந்து குத்து பசலை, அதுக்கப்புறம் சிகப்பு பசலை, பீக்கங்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் பாகக்காய், அதுக்கப்புறம் சுரைக்காய், சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, அப்புறம் வந்து 3 வகையான கத்திரி, சோளம், அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய், நாட்டு கொத்தவரங்காய், அப்புறம் வந்து வெள்ளரி, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பிரண்டை, செம்பருத்தி கட்டிங், டிராகன் ஃப்ரூட் கட்டிங், அதுக்கப்புறம் வந்து அடினியம் விதைகள், அப்புறம் பட்டை பிரண்டை, சிகப்பு தண்டுக்கீரை, கொத்தவரையில் வந்து 2 வகையான கொத்தவரை, நாட்டு கொத்தவரை, அதுக்கப்புறம் ஹைப்ரிட். இது வந்து ஒரு டெட்டில் ஒயின் மாதிரி, இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு, அப்புறம் மணி பிளான்ட்டு, ஜேடு பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு எல்லாமே கொடுக்க போகிறேன். ரிஜிஸ்டர் பண்ணி தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் வீட்டுக்கார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் வெளியில் போகிறோம்.